ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ரிசர்வ் டிக்கெட்ஸ், அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் அண்ட் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட் ஆப்பில் வந்து புக் பண்ணுவோம். நம்ம ரிசர்வ் டிக்கெட்ஸ்னா ஐஆர்சிடிஎஸ்ல புக் பண்ணுவோம். அதுவே அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ், லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் வந்து யூடிஎஸ்ல புக் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஒரு ஆப் வந்து விட்டுருக்காங்க, ரயில் ஒன்று ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் வந்து அஃபிஷியலான ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டுருக்காங்க. இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணலாம், ஸோ வந்து இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களோட பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ரயில் ஒன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்கிப் பட்டன் இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஐஆர்சிடிஎஸ்ல இல்லை யூடிஎஸ்ல வந்து அக்கௌண்ட் இருந்தா அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பின்னை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ப்ளீஸ் லாகின் நவுன்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜர்னி பிளானர் இருக்கு, ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு பிளாட்ஃபார்ம், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிசர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க வந்து ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிசர்வ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ லொகேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டூ லொகேஷன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு டிராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செப்டம்பர் 18 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து கோட்டா வந்து கேட்டிருப்பாங்க, ஜென்ரல், லேடிஸ், லோயர் பெர்த், பர்சனல் டிசபிலிட்டி, டியூட்டி பாஸ், தக்கல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து ஜென்ரல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த டேட்டுக்கு அவைலபிள் ட்ரெயின்ஸ்ல வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்க ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டின்னு இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேசஞ்சர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் ஜர்னி டீடைல்ஸ் இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கேப்சா என்டர் பண்ணிட்டு புக் நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. புக் நவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஆர் வாலெட்ல வந்து அமௌண்ட் வச்சிருந்தா அது வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து இது மாதிரி தான் புக் பண்ணணும். அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணலாம் பார்க்கலாம். அன்ரிசர்வ் இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் ஃப்ரம் அண்ட் டூ லொகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டைப், டிக்கெட் டைப், தென் வந்து அடல்ட்டா, சைல்டா, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் நோ ஆப்ஷன் வரும், அது வந்து கிளிக் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இதுலயே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கூட எடுத்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்டேஷன் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பே ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணி இந்த ஆப் மூலமா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கூட நீங்க எடுத்துக்கலாம். தென் வந்து சர்ச் ட்ரெயின், ட்ராக் ட்ரெயின் ஆப்ஷன் கூட இருக்கு. நீங்க ட்ரெயினோட கரண்ட் லொகேஷன் ட்ராக் பண்றதுக்கு நிறைய ஆப் வச்சிருப்பாங்க. வேர் இஸ் மை ட்ரெயின், இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட இதுலயே கொடுத்துருக்காங்க. பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், கோச் பொசிஷன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலயே அவைலபிளா இருக்கு. நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிக்கெட்ஸ்ல எங்க ஷோ ஆகுனா கீழே பாத்தீங்கன்னா மை புக்கிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் இப்போ எதுவுமே புக் பண்ணல, ஸோ அதனால இங்க வந்து எம்டியா இருக்கு. இதுலயே கம்ப்ளீட்டா கேன்சல் ஆல், இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்ல கேன்சல் ஆச்சான்னு கூட இதுல வந்து பாத்துக்கலாம். தென் வந்து யுவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆர் வாலெட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே ஐஆர்சிடிஎஸ்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் வந்து நீங்க எனேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பயோமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். புக்கிங், ரீஃபண்ட், ஆர் வாலெட், ஆப் ரிலேட்டட், அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு புக்கிங்ல ஏதாவது இஷ்யூஸ்னா இது புக்கிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் டிக்கெட்ஸ், அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த டிக்கெட்ஸ்ல வந்து இஷ்யூ இருக்கோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க வந்து உங்களோட கொரிஸ் வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா இந்த ஆப்ல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு எங்க யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.